श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। मांडुक्य उपनिषद शांति मंत्रम சேர்ந்து சொல்றோம்। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम। अंजावदि मंत्रम। यत्र सुप्तो न कंचन कामं कामयते न कंचन स्वप्नं पश्यति तत् सुषुप्तं सुषुप्तस्थान एकीभूतः प्रज्ञानघनः एवानन्दमयः हि आनन्दभुक् चेतो मुखः प्राज्ञः तृतीयः पादः। மாண்டூக்கிய உபனிஷத் முதல் 2 மந்திரங்களுக்குள்ள மொத்த உபனிஷத்துடைய விஷயம் என்னன்னது நமக்கு அறிமுகப்படுத்துது. முதல் மந்திரத்தில் ஓம்காரத்துடைய விசாரணை, ஓம்காரத்துடைய பெருமை, அது விசாரணை செஞ்சால் ஏற்படுற பலம், விசாரணத்துடைய முக்கியத்துவம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் தான் பண்ணியிருக்கேன். 2வது மந்திரத்தில் பிரம்ம விசாரம் இல்லை ஆத்ம விசாரம் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி அதோடைய பலம் என்ன, அது என்னன்னது விவரிச்சிருக்கேன். அடுத்த 3வது மந்திரத்திலிருந்து அந்த 2வது விசாரணான பிரம்ம விசாரம் பற்றி உபனிஷத்து விவரிக்கிற தொடங்கியிருக்கு. ஆத்ம விசாரம் பிரம்ம விசாரம்னு சொல்ல வேண்டிய உபனிஷத்து உனக்கு உன்னுடைய நினைவு பற்றி தெரியுமா, கனவு பற்றி தெரியுமா, தூக்கம் பற்றி தெரியுமா அப்படின்னு அதெல்லாம் அறிமுகப்படுத்துறது. நீங்கள் யாராவது வீட்டுக்கு போய் எங்கள் மாஸ்டர் கிளாஸில் வந்து நினைவு கனவு தூக்கம் பற்றி சொல்கிறாருன்னா அஷடே அதுக்காக போகிறேன் நீ கிளாஸுக்கு, அது என்ன நமக்கு தெரியாத என்ன அப்படிதானே? நமக்கு தெரியாத விஷயம் தெரிஞ்சதே உபனிஷத்து சொல்கிறதுன்னா உபனிஷத்துக்கு இந்த 3 சொல்கிறதே தாத்பரியம் இல்லை. இது எதுவும் சொல்லி உனக்கு புரிய வைக்கணும்னு அவசியமும் இல்லை, தாத்பரியம் இல்லை. அப்போது ஏதோ சொல்ல வர்றது இது 3 அப்புறம் நெகேட் பண்ணணும், ஆத்ம பிரம்மம் பற்றி சொல்லணும். ஆனால் இந்த முப்பாள் இந்த 3மே நமக்கு வந்து 3 அறைகளாக 3 திரைகளாக நம்ம ஸ்வரூபத்துக்கிட்ட போக விடாமல் ஹர்டில்ஸாக நிற்கிறது. அப்போது அது சொல்லணும் முதல்ல, அதுக்கப்புறம் அதை பற்றி விசாரணை பண்ணி இது கிடையாது இது கிடையாது இது கிடையாது அப்படின்னு சொல்லணும். அதனால உபனிஷத்து வந்து 3வது மந்திரத்தில் இந்த நினைவு ஜாகிரத அவஸ்தைன்னு வந்து நானே தான் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு பார்க்குறேன், நான் ஸ்தூல ஆத்மா,
இந்த சமயத்தில் நினைவில் வெஷ்டி ரூபத்தில் விஸ்வனாக இருக்கேன், சமஷ்டி ரூபத்தில் அதே தான் விராட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்தூல ஆத்மா ஜாகிரத அவஸ்தை பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்த 4வது மந்திரத்தில் அதே நானும் மற்றொரு வேஷம் போட்டுக்கிட்டு கனவு பார்க்குறேன், சொப்னம் பார்க்குறேன். அந்த சொப்னத்தில் நானே தான் தைஜஸா, வெஷ்டி ரூபத்தில் நானே தைஜஸா. எல்லாருக்கும் கனவு வருதா, நிறைய பேர் கனவு காண்றாங்களா, மொத்தத்தில் கூட அது எல்லாமே நானே தான், ஹிரண்ய கர்ப்பா நான் அங்கே. ஸோ இப்படி 4வது மந்திரத்தில் நம்முடைய 2வது அனுபவம், நானே வேஷம் போட்டு எனக்கு தெரிகிறது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அப்போது கனவு பற்றியும் நமக்கு இது பிரதம பாத த்விதீய பாதான்னு இந்த உபனிஷத்து பிரிக்கிறது. தட் இஸ் த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி, இது செகண்ட் மிடில் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு. அதுக்கு பிறகு 5வது மந்திரத்தில் இது நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், அன்றைக்கி ஓரளவுக்கு மீனிங் பார்த்தோம். திருத்தீய பாதம் பற்றி சொல்லும்போது காரண ஆத்மானு நம்ம அதுக்கு உபனிஷத்து கொடுக்கலன்னா கூட நம்ம இன்ட்ரடக்ஷனில் அதெல்லாம் படித்து விசாரணை பண்ணி 3 ஆத்மாவாக பிரிச்சுக்கிட்டோம் நம்மளுனே. சரியா? 3 ஆத்மா, 3 ஆத்மா. அதில் 3வது பாதத்தில் என்ன ஆகுதுன்னா காரண ஆத்மாவாக இருக்கேன் நான். தூக்கத்தில் காரண ஆத்மாவாக இருந்து தனிப்பட்ட என்னோட தூக்கத்தினே அதோடைய ஆனந்தத்தை அனுபவிக்கிற நானும் பிராக்ஞா எனக்கு பேர். நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இது எல்லாமே. அதனால் மிச்சம் உபனிஷத்துகள் தத்துவபோதை இதெல்லாம் கேட்டு படித்து இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சுலபமாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அது வேறு மாண்டூக்கியம். அதே சமஷ்டி லெவலில் பார்க்கும்போது நானே அந்தர்யாமி, யார் ஈஸ்வரா. அப்புறம் உபனிஷத்து 5வது மந்திரம் 6வது மந்திரம் 2 மந்திரங்கள் இந்த காரண ஆத்மா நித்ராவஸ்தை இது பற்றி சொல்கிறதுக்கு 2 மந்திரங்கள் எடுக்கிறது. எதனாலன்னு சொன்னால் இதுதான் சில ஆக்சுவலாக காரணமாக இருக்கு. அந்த பிரதம பாதத்துக்கு த்விதீய பாதத்துக்கு கூட இதுதான் காரணம். அதனால் காரணமாக இருக்கிறது எப்பவுமே ஸ்பெஷல் தானே. எந்த காரணத்தினால அந்த 2 காரியங்கள் வருதோ அதனால் அதை பற்றி கொஞ்சம் விவரிக்கணும்னு விளக்கம் கொடுக்கறது. மிச்சத்துக்கு அவ்வளவு கொடுக்கல. இதில் நம்ம சொப்னம் பற்றி தத்துவபோதை கொடுத்த டெஃபினேஷனும் நம்ம முதல்ல ஞாபகப்படுத்துக்கிறோம். அன்றைக்கி ஜாகிரத அவஸ்தைக்கு என்ன, சொப்னாவஸ்தைக்கு என்ன தத்துவபோதத்தில் அர்த்தம் கொடுக்கப்பட்டதுன்னு நான் விவரிச்சிருக்கேன், ரிகலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே தத்துவபோதத்தில் என்ன சொல்லப்பட்டது? அகம் கிமபி ந ஜானாமி. அந்த நித்ராவஸ்தையில் காரணாவஸ்தையில் எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் சுகேன மயா நித்ரா அனுபூயத்த. ஆனால் என்னால் சுக்கமாக நித்ரன்னு அனுபவிச்சிருக்கேன். இது சுஷுப்தாவஸ்தா, அவ்வளோதான் அங்கே கொடுத்தது. ஆனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் விவரம் கொடுக்கணும்னு தான் உபனிஷத்து இது முக்கியத்தினால 2 ஸ்லோகங்கள் எடுக்கிறது. 5வது மந்திரத்தில் சிலவாட்டு ஸ்லோகம் என்ற சிலவாட்டு மந்திரம் என்ற கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 5வது மந்திரத்தில் வெஷ்டி காரணாத்மா பற்றி சொல்கிறேன். அது என்ன? பிராக்ஞா. 6வது மந்திரம் ஸ்பெஷலாக சமஷ்டி ஆத்மா பற்றி, காரண ஆத்மா பற்றி சொல்கிறதுக்கு அங்கே அந்தர்யாமி அనే பதத்தினை அங்கே உபயோகப்படுத்துறது. ஸோ சில பதங்களும் 3-4 மந்திரங்களுக்குள்ளே உபயோகப்படுத்தலை, நம்ம தான் சப்ளை பண்ணிட்டோம்.
அங்கே வைஸ்வானரன்னு சொல்லியிருக்கேன், விஸ்வம் சொல்லலை. ஆனால் தைஜஸா ஒன்று மட்டும்தான் சொல்லியிருக்கேன், ரெண்டாவது எதுவுமே சொல்லலை. அப்புறம் காரிக்கம் வரும் எனக்கு, அவர் கொஞ்சம் இன்னும் கிளியராக சிம்பிளிஃபை பண்ணுவார். சரியா? அப்போது இது மனசில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த பதங்களோட அர்த்தத்தை அப்படியே கிளியராக பார்த்துக்கிறோம். சுஷுப்தம் தத்து நித்ராவஸ்தை காரணாத்மா வேஷம் போட்டிருக்கிற அந்த இடம் அதென்னா இதுதான் தத்து சுஷுப்தம், அதி சுஷுப்தம். எது சுஷுப்தம்? எத்திர சுப்தா, எந்த நித்ரான அவஸ்தையிலோ அந்த சுப்தகான்னு அந்த நித்ரத்தை அனுபவிக்கிறவனும் நவுனது சுப்தா. ஓகே, சுப்தகான்னு இன்னொரு அர்த்தம் இக்னோரண்ட்னு கூட அர்த்தம். ஏன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியல, இதான் இப்போ சொல்லியிருக்கேன். ஆம் கிமப்பின்ன ஜானாமி, எதுவுமே தெரியல, துக்கமும் தெரியல, எதுவுமே தெரியல, என்னமோ எங்கோ ஆனந்தம் இருக்கு. ஸோ சுஷுப்தம் தத் எத்திர சுப்தः ந கஞ்சன காமம் காமயதே. எந்த ஒரு ஆசை, எந்த ஒரு டிசைரு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. நான் கஞ்சன காமம், எந்த மாதிரி ஒரு ஆசை டிசைர் எதுவுமே இல்லை. சரி, வேறு ஏதாவது அங்கே கொஞ்சம் மனசு ஏதாவது சிந்திக்கிறத, வேறு டிசைர் இல்லை, ஆனால் சிந்திக்கிறதுன்னா பார்க்குறதுன்னா இல்லை. நான் பஷ்யதி கஞ்சன சொப்னம், இன்டர்னல் வேர்ல்டு, உள்ள பிரபஞ்சத்தை, அந்த பிரபஞ்சம் கூட எதுவுமே பார்க்கல. அப்படின்னா அங்கே சொப்னமும் இல்லை, ஜாகிரத அவஸ்தையும் அங்கே அதோட ட்ரேஸே இல்லை கொஞ்சம் கூட. இது எப்படின்னா ரெண்டு ட்ராக்கில் ஒரு ட்ரெயின் இப்படி போகிறது, ஒரு ட்ரெயின் இப்படி போகிறது, அது அப்படி தான் இப்படி தான் போகணும். ரெண்டு ஒன்று மேலே ஒன்று ஏறக்கூடாது, ஏறிட்ட கிராஷ் ஆகும். அதனால் ஒருக்காகவும் இப்போ சயின்ஸுனால கொஞ்சம் அதை ஹைப்ரிட் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி எல்லாத்திலும் கலகாப்புலகம் பண்ணுறான் இல்லையா, பேல்புரி பண்ணுறான்னா இல்லையா. அவியல் கலகாப்புலம் అనేది தெலுங்கு வார்த்தை. உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியாது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அது இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி, என்னடா அது இல்லை இவன் எல்லாம் கலகாப்புலங்க பண்ணுறான்னு அர்த்தம், பேல்புரி பண்ணுறான்னு அர்த்தம். அது அப்படி வரும், பழக்கம் இல்லையா. அதனால தான் அவியல்னு சொன்னேன். மிச்சம் ஃப்ரிட்ஜில் இருக்கிறது எல்லாம் எடுத்து கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் போடு, எவ்வளோ போடுறது என்னன்னு கணக்கே கிடையாது, ஆனால் டேஸ்டியாக இருக்கும். அப்படி ஏதாவது கொஞ்சம் புதுசு ஹைப்ரிடன் எல்லாத்திலும் ஏதாவது அந்த மாதிரி இங்கே ஏதாவது கொஞ்சம் இந்த கனவுனும் நினைவு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காம்பினேஷன் ஏதாவது உருவாக்கலாமன்னா எந்த சயின்டிஸ்ட்டு ஒருக்காகவும் பண்ணலை, பண்ண முடியாது. அங்கே நோ என்ட்ரி. அப்படின்னு அர்த்தம், ஒருவேளை சயின்ஸ் நல்லா டெவலப் ஆகி காதுனால் கேட்குறது பதிலாக கண்ணுனால் கேட்குற மாதிரி செய்கிறோம், முடியாது. நீ கண்ணு எடுத்து கண்ணு வைக்கலாம், காதில் ஏதோ ரிப்பேர் பண்ணலாம். நீ அந்த தன்மாத்திரைகள் இருக்கிற அந்த தேவதைகள் கூட நீ விளையாட முடியாது, அவங்களை நீ கலக்க முடியாது. நீ ஞானத்தில் மட்டும் எல்லாருமே மிக்ஸ் பண்ணுறோம், மெல்ட் பண்ணுறோம், ஞானத்தில் மட்டும். சயின்ஸில் பண்ண முடியாது. சொன்னாங்க பஷ்யதி கஞ்சன ஸ்வப்னம், அப்படிப்பட்ட அந்த நிலை. இதுதான் சுஷுப்தி ஸ்தானக திருத்தீய பாதக. இதுதான் சுஷுப்தி ஸ்தானம், இடம். அதுதான் திருத்தீய பாதம். மூணாவது என்னுடைய வேஷம். இந்த இடத்துல எனக்கு பிராக்ஞகான்னு பேர். யார் கொடுத்தாங்க சார் டைட்டில்? நானே கொடுத்துக்கிட்டேன். யார் கொடுக்கணும் எனக்கு? பிராக்ஞகான்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது, சரியா? ஒன்று இந்த இடத்துல பிரகர்ஷணேன அக்னஹா. அக்னஹான்னு ஒன்றும் தெரியல, எந்த விஷயத்தை பற்றி எந்த விஷய அறிவு அங்கே இல்லை, என்னை பற்றின்னு இல்லை, எதுவுமே இல்லை.
வீடு வாசல் உலகம், குட்டி குழந்தைகள். அதே ரெண்டு ரெண்டு சொல்லுவாங்க தெரியல. வீடு வாசல்னு ரெண்டும் ஒன்று தான். குட்டி குழந்தைகள் எல்லாம் டபுள் வேர்டு. அது அப்படி தான் பழக்கம். ஏன்னு கேட்கக்கூடாது. அது எதுவுமே கிடையாது. எந்த அறிவு இல்லை. அதனால் பிரகர்ஷனேன அக்னஹான்னு பிரிச்சுக்கணும். அது பிராக்னஹா. அக்னஹான்னு ஒன்றும் தெரியாத நிலை. எதை பற்றியும் ஞானம் இல்லை. என்ன ஸ்வரூப அறிவு இல்லை. சரி, ஏதோ அது வேறு அறிவு இருக்கலாம் இல்லையா, அதுவும் இல்லை. ஆனால் இது எப்போ இந்த பிரகர்ஷனேன அக்னஹானே அர்த்தம் எடுக்கிறோம்னா வெஷ்டி லெவலில். எல்லாத்துக்கும் வெஷ்டி சமஷ்டி ரெண்டு சொல்லிட்டு வரும் இல்லையா. வெஷ்டி லெவலில் நான் அக்னஹா தான். ஆனால் இதே சமஷ்டி லெவல் அடுத்த மந்திரத்துக்கு போகும்போதோ பிரக்னஹா, பிராக்னஹா இல்லை, பிரக்னஹா. பிரகர்ஷனேன ஞானம் அங்கே அப்படின்னு. அது அந்தர்யாமி ஈஸ்வர லெவலுக்கு வரும்போது என்ன மாதிரி ஈஸ்வரர் கூட அக்னிஞானம் இருந்தால் எப்படி? அவர் இருந்தால் அவரையும் அப்புறம் ஈஸ்வரனை கூப்பிடணும், அவரனே கோவில் கட்டு அவருக்கு இதெல்லாம் பண்ணணும். அதனால் ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கணும். அது அடுத்த மந்திரத்திலோ அது பொருத்தமாக இருக்கும். இப்போவே சொல்லிவிட்டு உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு சொல்லிட்டேன். அடுத்த பதம் வந்து ஏகீபூதா. ஏகீபூதா அப்படின்னா எல்லாமே ஒன்றும் கலந்து போச்சு. அப்படின்னு சொன்னால் அன்டிஃபரன்ஷியேட்டட் ஸ்டேட்டு. எதுன்னு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. இது எப்படின்னா மிளகு இல்லை, வேக்ஸுக்கு என்ன சொல்லுவீங்க? அதாவது இருக்கு அங்கே மிளகு. இப்போ கஷ்டம் எனக்கு இதெல்லாம் எல்லாம். நான் தமிழ் டியூஷனுக்கு போகணும். சரி, மொத்தத்தில் வேக்சினை புரிஞ்சிச்சுல்ல. அப்பா எதுக்கு நான் அது சொல்லாமல் இதெல்லாம் சொல்லி. நிறைய பொம்மை, இந்த வேக்சினால் செஞ்ச பொம்மை நிறைய இருக்கு. அது மொத்தத்தை சூடு பண்ணிட்டோம். என்ன போச்சு? ஏகீபூத. அதுதான் அர்த்தம். என்னுடைய பெஸ்டி அறிவு, என்னுடைய பொசஷன்ஸு, ரிலேஷன்ஸ், அது எல்லாமே எங்கே எதுவுமே காணும். அப்புறம் வேறு இன்னொருத்தருடைய தூக்க அனுபவம் கூட அதே தான். வெஷ்டியாக சமஷ்டியாக எடுத்தால் கூட ஏகீபூதா. நாம ரூபம் எதுவுமே இல்லை. அந்த பொம்மை இருக்கும்போது வேக்ஸ் தனியாக இருக்குது, மெல்ட் ஆயிடுச்சுன்னா. இல்லைன்னா 10 ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க. 10 வகையான ஷேப்பில் இருக்கிற ஐஸ்கிரீமு, ஐஸ் க்யூப் அந்தந்த போட்டு அந்தந்த ஷேப்பில் வரும் இல்லையா. ஆனால் எல்லாத்தையும் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுடுறோம். இல்லைன்னா கொஞ்சம் வேறு தண்ணியில் போடுறோம். ஏகீபூதா அப்படி தானே ஆயிடுது தூக்கத்தில். அப்புறம் அடுத்த இன்னொரு வார்த்தை பிரக்ஞான கனஹ. பிரக்ஞான கனஹ. இங்கே அந்த பிராக்ஞகாக்கு இந்த பிரக்ஞான கனஹன்னா இங்கே இன்னும் சாலிட், ஒரே ஒரு ஐஸ் கட்டிய மாதிரி இருந்தால் எப்படி இருக்குமோ கனமாக இருக்குன்ற மாதிரி இல்லையா. சாலிடுக்கு பேர் கனம் சம்ஸ்கிருதத்தில். பிரக்ஞான கனஹன்னா பிரகர்ஷன அக்னக மட்டும் இல்லை, அந்த வஸ்துகள் இல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, நாமரூபங்கள் அதோடைய அறிவும் இல்லாமல் ஆயிடுது. இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் இல்லை, அதுக்கு சம்பந்தப்பட்ட அறிவு, அதோடைய ஞானம் தற்காலத்துக்கு அதிகம் விலீனமாயிடுது. நாமரூபம் மட்டும் இல்லாமல் அதோடைய அறிவும் அதோட ஞானமும் இல்லாமல் ஆயிடுறதுனால பிரக்ஞான கனஹ. இங்கே கூட இந்த இடத்துல அதனால தான் பிரா, அங்கே வந்து பிரா இருக்கிறதுனால பிரகர்ஷன அக்னா ஆகிடுத்தாங்க. இங்கே பிரகர்ஷன அக்னா தான், இங்கே பிரக்னா ஆனால் கனமாக இருக்குது. அப்படி என்ன அர்த்தம்? என்ன,
எங்கே போயிடுச்சு சார் எல்லாம்னா, எங்கேயுமே போகல, இல்லாமல் ஆகலை. அது எல்லாமே கூட அவ்வக்த ஸ்திதியில் பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்கு. அவ்வக்த ஸ்திதி, அன்மேனிஃபெஸ்டட் பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்கு. அதனால தான் என்ன சொல்லுவோம், நத்திங் இஸ் கிரியேட்டட், நத்திங் இஸ் டிஸ்ட்ராய்டு. புதுசாக எதுவுமே நடக்கலை. ஒரு விதமாக சயின்ஸ் அது ஒத்துக்கிறது, வேதாந்தம் அது சொல்கிறது. அதனால் there is nothing new in this world. Nothing is new in this world. Nothing. எந்த யுகத்தில் எந்த காலத்தில் எப்போ கூட இல்லவே இல்லை. அதனால பிரஜானகன. அடுத்த வார்த்தை ஆனந்தமய. அங்கே ஆனந்தம், நித்ரையில் இருக்கிற ஆனந்தம் எப்படிப்பட்ட ஆனந்தமனே வாயால் சொல்ல முடியாது. அப்புறம் நித்ரையில் ஆனந்தம் இல்லைன்னு இப்போ வரைக்கும் ஒருத்தனும் யாரும் சொல்லலை, இனிமேவும் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆனந்தம் மயம், ஜலமயம். கோயம்புத்தூர் இல்லை, கோயம்புத்தூர் இல்லை, பாட் ஹோல்ஸ் மயம். எங்கே பார்த்தா ரோடு நோண்டி நோண்டி வச்சுருக்கேன். மயம், ஃபில்டு வித், சேச்சுரேட்டட் வித்ன்னு அர்த்தம். ஏன் என்ன ஆயிடுச்சு அங்கே? எந்த ஒரு லிமிட்டேஷன் இல்லை. இங்கே புரிஞ்சுக்கணும், ஏதாவது ஒரு லிமிட்டேஷனு, சரீரபரமாக லிமிட்டேஷனு, ஜாதி நாம ரூப குண குல எந்த லிமிட்டேஷன் இருந்தால் கூட அது நமக்கு துக்கம் கொடுக்கும், துக்கத்துக்கு காரணமாகும். லிமிட்டேஷன் அது. அது பெரிய நீ சிறந்ததா, நான் ஒரு ராஜா అని சொன்னால் கூட ராஜா தானே சார், இல்லை அப்படின்னு கொடுத்தவே லிமிட்டேஷன். நேற்று சொன்னார்ல சுவாமிஜி, பிராமண அது லிமிட்டேஷன் தான். எந்த ஒரு நாமம் நீ உனக்கு கொடுத்த ஒரு எக்ஸெக்டிவ் எட்ரிபியூட் அது லிமிட்டேஷன். ஆனால் தூக்கத்தை நினச்சி பாருங்கோ, ஏதாவது லிமிட்டேஷன் இருக்கா நமக்கு? அங்கே எந்த லிமிட்டேஷன் இல்லாதனால ஆனந்தமாக இருக்கனேது புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நித்திரை பற்றி விவரணம் இவ்வளோ சிந்திக்கிறது. ஆமாம், எந்த லிமிட்டேஷன் நானும் வச்சுக்கல, இல்லை எனக்கு அங்கே இல்லாதனால நானும் ஆனந்தமாக இருக்கேன். அது எவ்வளவு ஆனந்தம், தற்காலத்துக்கு தான். 6 மணி நேரம் 8 மணி பரவாயில்ல. அது எந்த அளவுக்கு ஆனந்தம் అనేది யாரும் வாயில் சொல்ல முடியாது. வேணுமென நீ தூங்கிக்கோ இல்லை, அது மட்டும்தான் சொல்ல முடியும். வேணுமென நீ தூங்கிக்கோ. அதனால் ஆனந்தமய அப்படி என்ன புரிஞ்சுக்கணும்? இண்டிவிஜுவாலிட்டி, த ஈகோசென்ட்ரிக் பர்சனாலிட்டி காணாமல் போயிடுச்சு, டிசால்வ்டு. நிம்மதியாக இருக்கு. நான் நோபடியாக இருக்கும்போது நிம்மதியாக இருக்கேன்னு, சம்படி அண்ணாவே ப்ராப்ளம் தான். அதனால தான் ரொம்ப நேரம் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது, நானும் யாருமே இல்லை. யாருமே இல்லைன்னு அர்த்தம் என்ன? எந்த எட்ரிபியூட்டும் எனக்கு கிடையாது. அதனால தான் நிர்குண பிரம்மம் நானும், இல்லையா? எந்த எட்ரிபியூட்டும் சேர்த்துக்க வேண்டாம். ஆனால் நான் இருக்கேன். நமக்கு என்னன்னா எதுவுமே சேர்த்துக்கலன்னு அப்புறம் நானும் என்ன டால்னஸ் சேர்த்துக்க வேண்டாமா? என்னோட ஃபெயர்னஸ் ஏதோ ஒன்று சேர்த்துக்கணும் இல்லை சார்? சேர்த்துக்கிட்ட போயிடுச்சு, மாட்டிக்கிட்டேன். சேர்த்துக்கணும்னா சர்வத்தினு சேர்த்துக்கோ, இல்லாத்தனு சர்வத்தினு விட்டுடும். அப்போ ப்ராப்ளம் இருக்காது. அது எப்போ முடியும்? நேச்சுரலாக தூக்கத்தில் முடியறது, ஞானத்தினால நினைவில் முடியும். ஞானத்தினால முடியும். இது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. இன்னும் சில ஸோ மொத்தத்தில் தனிப்பட்ட இண்டிவிஜுவல் அகங்காரம் அது இல்லாதனால ஆனந்தமாக இருக்கேனது ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம்.
என்னுடைய அட்ரிபியூட்ஸு, என்னுடைய குணங்கள் அதெல்லாத்தையும் தள்ளி வச்சாச்சுன்னா நான் சுவாமிஜி சொல்கிற பாஷையில் சொல்லணும்னா நான் ஒரு ஸ்திரீ தான், மிச்சமெல்லாம் அப்புறம். அது இல்லைன்னா நான் ஸ்திரீயாக தான் இருக்கேன், நான் புருஷன் தான். அதெல்லாம் இல்லைன்னா கூட, நான் பர்த்தாவாக இல்லைன்னா கூட, அப்பாவாக இல்லைன்னா கூட, பிள்ளையாக இல்லைன்னா கூட நான் மனுஷனாக இருக்கேன்ல. அது சத்தியம். மிச்சமெல்லாம் போய் இல்லாதது நான் எக்ஸிஸ்டிங் என்டிட்டிஸ். அதனால லிமிட்டேஷன். ஆனால் என்ன ஆயிடுச்சு, இப்போ இங்கே நாமரூபங்கள் எல்லாம் டிசால்வ் ஆயிடுச்சு, அதனால லிமிட்டேஷன்ஸ் இல்லை. அதனால அது ஆனந்தமயமாக இருக்க. ஆனால் இந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் பூர்ணமாக போல, தற்காலத்துக்கு டார்மெண்ட் ஆயிடுது, காணாமல் மறைஞ்சு இருக்க, ஒடிஞ்சு இருக்க. சரியா? அதனால நான் ஹாப்பி, அங்கே சந்தோஷம், ஆனந்தமாக இருக்கு, ஆனந்தமய. இதுக்கு ஒரு கருத்து சொல்கிறேன், உபனிஷத்து சொன்னதை. இப்போ இது நம்ம லாஜிக்கலாக ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏதாவது லிமிட்டேஷன் இருந்தால் நானும் துக்கி ஆகிடுவேன். லிமிட்டேஷன் இல்லாத டைமில் ஆனந்தமாக இருக்கேன். சாந்தோக்கியோபனிஷத்து அழகாக இந்த விஷயத்தினை, இந்த பூமா வித்யா பற்றி நாரதருக்கு உபதேசம் பண்ணும்போதும், எத் அல்பம் தத் மர்த்தியம், எது அல்பமானதோ, லிமிட்டேஷன் அல்பம்னாங்க அது டிஸ்ட்ரக்டபிள், மர்த்தியம்னா அது போயிடும், அடிஞ்சு போயிடும். அதனால தத் துக்கம், அதுதான் நான் இப்போ விவரித்தேன் உங்களுக்கு, தத் துக்கம். ஆனால் யோவை பூமா, எது லிமிட்டேஷன் இல்லாமல் இருக்கின்றனதோ, அதனால தாங்க பூமா வித்யா, பிரம்ம வித்யக்கு பேர் சாந்தோக்கியத்தில். எது பூமாவாக இருக்கின்றனதோ, பூமான பெருசுன்னு கூட அர்த்தம். யத்வை யோவை பூமா தத் சுகம். சரி, தத் சுகம் பார்த்தீங்களா, சாந்தோக்கியோபனிஷத். அப்புறம் இன்னொரு விஷயம் பாயிண்ட், உபனிஷத்தையே இங்கே ஆனந்தமயகானே வார்த்தை உபயோகப்படுத்துறது. இப்படி இந்த மாதிரி வேறு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, ஆனந்த ஸ்வரூபான்னு சொல்லியிருக்கலாமே. தாட் வரணும், ஆனந்த ஸ்வரூபம்னு என்னோடய ஸ்வரூபம் ஆனந்தம்னு சொல்கிறது சில உபனிஷத்துக்களை கேட்டிருக்கும் இல்லையா. ஆனால் ஏன் ஆனந்தமயகான்னு சொல்கிறதுன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனந்த ஸ்வரூபன்னா பர்மனெண்ட் ஆனந்தம், ஆனந்தமயன்னா டெம்பரரி ஆனந்தம். அதனால ஜாகிரத உபனிஷத்து ஆனந்தமயம்னு சொல்கிறது. அந்த டிஃபரன்ஸ் தெரியணும். ஓகே, மயன்னா அர்த்தம் டெம்பரரி இல்லை, அஜ்ஞானத்தினால ஆனந்தம். அதனால தான் இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னுவாங்க. இக்னோரண்ட் எதுவுமே எனக்கு அதை பற்றி தெரியலன்னு ப்ராப்ளமே இல்லை. சுவாமிஜி உதாரணம் சொன்னார், காந்தி மகாத்மாவோட செருப்புடைய சைஸ் எவ்வளோ என்னன்னு எனக்கு என்ன தெரியலன்னு. யார் 10வது 6வது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா தெரியல, என்ன இப்போ ப்ராப்ளம் ஆகி போச்சு எனக்கு. அப்போது இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ். ஆனால் அப்படி விட முடியாது இல்லை, இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் என்ன. நித்திரையில் ஒன்றுமே தெரியல, பிளிஸ்ஸபில் இருக்கும் நம்ம. அதனால தான் குடிச்சியோ மருந்து போட்டுக்கிட்டியோ, போதை மருந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு எதுவுமே தெரியாமல் இருந்துட்டு தப்பிச்சுக்கலாம்னு பார்க்குறான். தப்பிச்சிக்க முடியல, அப்படி யாரும் தப்பிச்சுக்கலை. பாகவதத்தில் அந்த ஒரு ராஜா முச்சுக்குந்தன நிறைய வருஷங்களும் எத்தனையோ செஞ்சுரிஸோ தூங்கிட்டார். அது எந்த யுகத்துலேயோ அவருக்கு அப்படி, நான் இந்த உலகம் பார்க்க மாட்டேன், எனக்கு இது வேண்டாம், தூங்கிக்கிறேன். ஆனால் அதனால அப்புறம் கிருஷ்ண பரமாத்மா தரிசனம் கொடுத்ததுக்கப்புறம் தான் முக்தி. என்ன அர்த்தம் அங்கே, என்ன ஞானம் வந்ததுக்கப்புறம் தான் முக்தி, தவிர நீ தூங்கிறதுனால முக்தி வராது.
மயக்க மருந்து போட்டுக்கிறதுனால குடிக்கிறதுனால வராது. தூங்கிட்ட இக்னோரன்ஸ் பிளிஸ்ன்னு எல்லாருக்கும். அப்புறம் இங்கே எதுக்கு நம்ம வந்து இந்த தலைமையில் பொப்பி பிளிஸ்டர் வர மாதிரி மாண்டுக்கியம் படிக்கணும், காரிக்கையோடு படிக்கணுமா? புஸ்தகம் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமாகி போச்சு. கஷ்டப்பட்டு பார்ப்போம், ஜீராக்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணேன். அதனால டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, இங்கே இன்னொரு பாயிண்ட்டும் நம்ம விசாரணை பண்ணோம். இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, அங்கே அந்த ஏகீபூதம் ஆனந்தமயம் நிர்விகல்ப ஸ்திதி ஏற்பட்டது. எந்த விகல்பம் இல்லை, எந்த விகல்பம் இல்லாத ஒரு ஸ்திதி. எந்த வகையான விகல்பம் இல்லை. அப்படின்னா விகல்பங்கள் எங்கே வரும்? சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா தத்துவபோத. அங்கே மனசே இல்லை. அப்படி இங்கே விகல்பம் ஏற்படுறதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்கு? அப்போ நிர்விகல்ப ஸ்திதி. இப்போ இங்கே உட்காந்து அந்த நிர்விகல்ப ஸ்திதி ஏற்பட்டால் அதுக்கு பேர் சமாதின்னு பேர் கொடுக்குறான் யோக சாஸ்திரத்தில். படுத்துக்கிட்டு ஏற்பட்டால் அதுக்கு பேர் தூக்கம் நித்ரான்றோம். ரெண்டு ஒன்று தான் பாயிண்ட். இங்கே வந்து நமக்கு இது வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, நீ யோகம் பண்ணி சமாதி நிர்விகல்ப சமாதி உட்காந்து அழையணவனே கட்டாயம் கிடையாது, அவசியமும் கிடையாது. ஓகே, கண்ணு திறந்து இப்படி கிளாஸில் கேட்டுட்டு நிர்விகல்ப ஞானம் அடையணும், நாட் நிர்விகல்ப அவஸ்தா. ப்ளீஸ் நோட் இட், இந்த பாயிண்ட் முக்கியம். அவஸ்தை வேறே, ஞானம் வேறே. அவஸ்தைகள் வந்து போகும், அதானே படிச்சுட்டு இருக்கோம். இப்போ அவஸ்தைகள் படித்து அவஸ்தைப்படுறோம். இன்னும் எவ்வளோ அவஸ்தைப்படுத்துகிறாரோ. நினைவு கனவு தூக்கம் பற்றி அடுத்தது போங்க சார். அடுத்தது போ, நீயே போ, நீ இருக்க. நான் போகணும், நீ போ, நான் போயிட்டேன். நிறைய வாட்டி அப்படி தோணும். ரிலாக்ஸ் மேன், ரிலாக்ஸ். என்ன அடுத்துக்க போகிறது? இந்த படிக்க இரு. அதனால் அவஸ்தை இந்த ரெண்டு ஒன்று தான். என்ன ஒன்று? ரெண்டுமே தற்காலம், டெம்பரரி. சமாதி நிலை சாதிச்சு இருக்கிறவங்க இருக்காங்க, இருக்கட்டும். ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், 3 எப்படி எல்லாம் இது இருக்கிறாங்க. ஆனால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் தற்காலம். தூக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்குவேன், அது பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், எவ்வளோ அப்புறம் தூங்குவேன். அதனால் அந்த போலார் பேர் அதெல்லாம் கூட 6 மாதம் போய் தூங்கிக்கும். தவளை எல்லாம் கூட மண்ணுக்குள்ளே போயிட்டு எங்கே தூங்கி, ஜலம் மழை வரும்போது அப்புறம் திரும்பிட்டு பக்கம் வெளியில் வரும். இப்போது ஒருத்தனை ஆர்கியூ பண்ணுறான் இந்த விஷயம். ஓகே, நம்மளுக்கு கூட ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை பற்றி கிளாரிஃபை பண்ணிக்கணும். சரி, அப்படியே எல்லாம் சொல்லக்கூடாது. யோகனால் சாதித்த அந்த சமாதி நிலை, நிர்விகல்ப ஸ்திதி பை யோகா அண்டு சமாதி அண்ட் நிர்விகல்ப அவஸ்தா பை தூக்கம், போத் ஆர் நாட் சேம் சார், டிஃபரெண்ட் அப்படின்னு யாராவது சொன்னால் அது வந்து இல்லாஜிக்கல், நியாயமற்ற. கரெக்டாக நியாயமற்ற ஆர்குமெண்ட் இல்லை, அது இல்லாஜிக்கல். ஓகே, ஏன் சார் அங்கே வந்து நித்ரா அந்த நிர்விகல்ப ஸ்திதியில் அன்டிஃபரென்ஷியேட்டட், ஓகே, எல்லாம் டிசால்வ் ஆன ஸ்திதி, எந்த டிஃபரென்ஸே இல்லைன்னு சொல்கிற ஸ்திதினை பற்றி பேசும்போது நீ திரும்பும்போது சமாதியில் நிர்விகல்ப ஸ்திதி வேறு, நித்ரையில் நிர்விகல்ப ஸ்திதி வேறு, நீ டிஃபரென்ஸ் க்ரியேட் பண்ணுற. பேசுறது அன்டிஃபரென்ஷியேட்டடு. ஆனால் இது ரெண்டும் பற்றி சொல்லி இதில் டிஃபரென்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னா இல்லாஜிக்கல் இல்லையா? இது எப்படி நியாயமாகும்? தப்பு. ரெண்டு ஒன்று தான். அதனால் வேதாந்தம் படிக்கிற நமக்கு வந்து
அந்த யோக நிலைகள் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். சார் நான் ஒன்றும் பண்ணவே இல்லை சார், நான் ரொம்ப சோம்பேறி அப்படின்னு நினைக்க வேண்டாம். எப்படியோ தாண்டி வந்துட்டுங்க. யாரோ தாண்டி வச்சுட்டு அந்த வழி வேண்டாம் உனக்கு குறுக்கி இப்படி போன்னு அனுப்பிச்சிட்டார். ஈஸ்வரன் அனுப்பிச்சிட்டான். இதுதான் உனக்கு கடைசி ஜென்மா சரீரம், அதனால் போய்க்கும், இப்படி சீக்கிரம் போய்க்கும், விஐபிக்குள்ளே போ. வந்துட்டோம். அதனால திரும்பி பதம் வாசலுக்காக இப்போ கியூவில் போய் நிற்க வேண்டாம். இந்த வாசலெல்லாம் தாண்டி வந்துட்டோம், இனிமேல் என்னங்க நிற்கிறது? ஓகே, மாண்டுக்கத்தில் இதெல்லாம் தைரியமாக சொல்லுவேன். நீங்கள் பயந்தான்னு சரி, ஏற்றுக்கிட்டான்னு சொல்லி, ஏற்றுக்கலன்னு சரி. அதனால அப்படி ஆர்கியூ பண்ண தப்பது. ஏன்னா அவஸ்தைகள் எப்பவுமே தற்காலம். அதனால ஞானி வேதாந்தம் என்ன சொல்றதுன்னா, நிர்விகல்ப ஞானத்தினை அடி. ஞானம் எனக்கு அசல் எந்த விகல்பம் இல்லை. அகம் நிர்விகல்போ நிராகார ரூபः விபுத்வாச்ச சர்வத்திர சர்வேந்திரியாணாம். நிர்வாண ஷட்கத்தில் எனக்கு பந்தமும் கிடையாது, முக்தி கிடையாது. சிதானந்த ரூபக சிவோகம் சிவோ அகம் நிர்விகல்பக అని தெரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். நிர்விகல்ப அவஸ்தைக்கு ட்ரை பண்ணாத. அவஸ்தை எதுக்கும்? அவஸ்தை வரும் போகும். நிர்விகல்ப அகம் நிர்விகல்பக சதா அஸ்மி. அகம் நிர்விகல்பக சதா அப்படின்னு ஞானம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்குமே எனக்கு அவஸ்தைகள் பற்றி எதுக்கு நான் கவலைப்படணும்? அதனால் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அடுத்தது ஆனந்த புக்கு. ஆனந்த புக்கு. ஸோ அந்த ஆனந்தத்தினை அனுபவிக்கிறவனு. இங்கிலீஷ் புக்கு ஸ்பெல்லிங் எழுதக்கூடாது, பிஓஓக்கு இல்லை. இது வந்து புக்கு. அந்த பெரிய 4வது பபப புக், புஜிக்கிறதை சாப்பிட்றவன், அனுபவிக்கிறவன் அப்படின்னு ஆனந்த புக்கு. யார் இங்கே? காரணாத்மா. யார்? நான் தான். நானும் இந்த வேஷத்தில் ஆனந்த புக்காக இங்கே இருக்கேன். ஓகே, ஆனால் இதில் வந்து அன்றைக்கி சொன்ன இந்த பாயிண்ட்டை அப்போவே இதுக்கோ என்னென்னா, நானும் ஆனந்தம் அனுபவிக்கிறேன் అనేది வந்து அங்கே ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருந்தால் கூட, காரண ஆத்மா ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட அந்த டைமில் எனக்கு தெரியாது. இது ஒரு குறையாக என்ன சொல்லுவோம், நினைவில் பாருங்க. அன்றைக்கி சொன்னேன் இது நான். நீங்கள் இப்போ என்ன கிளாஸ் கேட்டுட்ருக்கீங்க, வார்த்தைகளை கேட்குறீங்க, உங்களுக்கு நான் கேட்குறேன், எனக்கு தெரியறது புரியறது, அனே உள்ள ரிஜிஸ்டர் ஆகிறது எனக்கு தெரியறது, ரிஜிஸ்ட்ரேஷனும் ஆகிட்டுருக்கேன். ஆனால் சொப்பனத்தில் அப்படி இல்லை. இந்த சுஷுப்தியில் கூட அப்போது தெரியாது. அப்படின்னா ப்ரெசண்ட்டில் அந்த சமயத்தில் அது ரிஜிஸ்டர் ஆகிறது, நான் ஆனந்தம் அனுபவிக்கிறேன்னு அங்கே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்போது அந்த ஆனந்தம் அப்புறம் பாஸ்ட்டாக தான் சொல்ல முடியாது. நினைவுக்கு வந்ததுக்கப்புறம் தான், நேற்றுக்கு நல்லா தூங்கிட்டேன், நேற்றுக்கு லேட் ஆகிடுச்சு, தூக்கம் பத்தலை, ஆனால் தூங்கிட்டேன் கொஞ்சம், அப்புறம் தான் சொல்ல முடியாது. இட்ஸ் இஸ் ஆல்வேஸ் இது வந்து பாஸ்ட்டாக தான் சொல்ல முடியாது, அப்படியே ப்ரெசென்ட்டில் சொல்ல. அது ஒரு குறை இருக்கு இதில், அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட இவனுக்கு இங்கே வந்து பிராக்ஞன்னு பேர். அடுத்த ஒரு வார்த்தை சேதோ முகா இருக்கு மந்திரத்தில். இது ஒரு டெக்னிக்கல் வேர்டு. என்ன இது அர்த்தம்னா, இது கூட மென்ஷன் பண்ணிட்டோம் அன்றைக்கி ஏதோ பேசிகிட்டே இருக்கும்போது. ஆனால் இப்போ கிளியராக, முகமன்னா துவாரம், முகமன்னா என்ட்ரி. ஓகே, முகமன்னா என்ட்ரி, துவாரம். அப்போது சேதோ முகன்னா இந்த பிரக்ஞ
சேத்தனம் அங்கே ஒரு அவஸ்தையிலேருந்து இன்னொரு அவஸ்தைக்கு போகிறதுக்கு இது ஒரு என்ட்ரியாக இருக்கு. என்ன சொன்ன மனைக்கு ஜாகிரத புருஷன் நேர சொப்பன புருஷனாக ஆக முடியாது தூக்கத்துக்குள்ளே போகாமல். அதே மாதிரி சொப்பன புருஷன் நேர உடனே ஜாகிரத புருஷன் ஆக முடியாது தூக்கம் சுஷுப்தி இல்லாமல். அதனால் இது ஒரு என்ட்ரியாக முகம் துவாரமாக இருக்கிறதுனால சேத்து முகன்னா சேத்தனன் இங்கே இன்னொரு பார்க்குறதுக்கு அந்த ஸ்க்ரீன் அந்த வெளிச்சம் பார்க்குறது எது நினைவு வெளிச்சம் பார்க்குறதுக்கு இதில் ஒன்று தான் நான் வரணும். திரும்பி கனவு உள்ளே இருக்கிற சினிமா பார்க்குறதுக்கு திரும்பி தூக்கத்திலிருந்து தான் போகணும். சேத்தோ முகா இட்ஸ் போத் த சைட்ஸ் இட் இஸ் கிவிங் த என்ட்ரி. சரியா? தூக்க சுஷுப்திలో నుండి நினைவுக்கு வருதுன்னா கூட கொஞ்சம் நடுவில் கனவு வந்து டிஸ்டர்ப் ஆகிது தான் இப்படி வருது இல்லையா? முக்கியமாக கனவு நினைவு இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா நேராக போக முடியாது. அப்போ அந்த சென்டரில் இருக்கேன்னு சொல்லணும். அதனால சேதோ முகா. சரியா? அப்படின்னு சொல்லி எல்லா வார்த்தைகளையும் நம்ம இங்கே பார்த்துட்டோம். இப்போது 6வது மந்திரத்துக்கு போகணும். ஓகே, இதெல்லாம் கூட நம்முடைய கதை. என்ன பேசிகிட்டு இருக்கிறோம்? நம்முடைய கதை, என்னுடைய கதை, பயோடேட்டா, நம்மளுடைய பயோகிராஃபி. 6வது மந்திரம். ஏஷ சர்வேஸ்வரः ஏஷ சர்வஜ்ஞः ஏஷः அந்தர்யாமி ஏஷ யோனிः சர்வஸ்ய பிரபவாப்யயோ ஹி பூதானாம். படிக்கும்போதே உங்களுக்கு தோணியிருக்கும் சர்வ சர்வ அப்படின்னா சமஷ்டி சமஷ்டி சொன்னான் இல்லையா? இப்போ அங்கே பேசினது 5வதுல வெஷ்டி. அதுக்கு சமஷ்டி இருக்கணுமே, கரஸ்பாண்டிங் சமஷ்டி இருக்கணும். சமஷ்டி இல்லாமல் எந்த வெஷ்டி இருக்காது. அதனால தான் 2 சொல்லிட்டோம். விஸ்வ விராட், தைஜசா ஹிரண்ய கர்ப்பா. அப்புறம் இப்போது பிராக்ன இன்னொன்று சொல்லணும், அந்தர்யாமி. இங்கே ஈஸ்வரானே வார்த்தை வேறு ஒரு அர்த்தத்துக்காக சர்வேஸ்வரன் உபயோகப்படுத்துது. பட் அந்தர்யாமி வார்த்தை இந்த இடத்துல முக்கியம். சரியா? ஸோ பதங்கள் அர்த்தம் பார்ப்போம். சமஷ்டி காரண ஆத்மா பற்றி சொல்லும்போது இங்கே அதுக்கு அந்தர்யாமி என பேர். அந்த அந்தர்யாமி வேறு அவருடைய அது அந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன? சமஷ்டி. ஏஷः அந்தர்யாமி. சமஷ்டி காரண சரீரத்துக்கு பேர் அந்தர்யாமி. இங்கே ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி சொன்னானே, கனவு நினைவு தூக்கம் பற்றி சொல்கிறதுக்கு மாண்டூக்கியம் வேதாந்தம் ஆல்மோஸ்ட் எல்லா நாளிலும் அங்கங்கே டச் பண்ணிகிட்டே இருக்குது இந்த விஷயம் அப்படின்னு ரொம்ப லேசாக எடுத்துக்கூடாது. இந்த வெஷ்டி தனன்னு சமஷ்டி கூட சேர்த்து திங்க் பண்ணுறது செய்யாதனால தான் சம்சாரம் மனுஷனுக்கு துக்கம் ப்ராப்ளம் ஜாஸ்தி. ஓகே, இந்த 3 அவஸ்தைகளே இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் யாரும் தவிர்க்க முடியாது, நெகேட் பண்ண முடியாது. இதில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். சில பேருக்கு பயங்கரமான கனவுகள் வரும், சில பேருக்கு பயங்கரமாக தூக்கம் வரும், சில பேருக்கு தூக்கமே வராது. அப்புறம் நினைவு அவஸ்தையில் இந்த சரீரம் பற்றி கவனம் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா? அப்போது இதுக்கு வர அபிமானம், மானம், அப்புறம் ராகம், துவேஷம், வியாதி, அது இது எல்லாத்திலும் தகராறு, கலாட்டாவோ கலாட்டா. இது யாரும் தவிர்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? நான் ஒருத்தன் இல்லை இப்படி, இது எல்லாருக்கும் இப்படி தான். ஆல் த ஹஸ்பண்ட் சஃபர் லைக் திஸ் சொன்னேன். இட்ஸ் காமன்.
அதனால் தெர் இஸ் நத்திங் ஸ்பெஷல். எல்லாருக்கும் மூப்பு வரும், எல்லாருக்கும் வியாதி வரும், எல்லாருக்கும் இப்படி தான், எல்லார் வீட்டில் சண்டை இருக்கும், எல்லாரும் அழுவாங்க, எல்லாருக்கும் இதே தான் கதை, எல்லாருக்கும். ராமருக்கு கூட இதே தான் கதை. அப்போ என்ன, நத்திங் நியூ. அது புரிஞ்சுக்கிட்டப்போ சமஷ்டி கூட லிங்க் பண்ணிக்கிட்டு யோசிக்கிறது செய்யணும். ஆத்தியாத்மிகத்தில் இந்த உபாசனைகள் எல்லாம் சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். ஓகே, இப்போது காரிக்கல உபாசனை பற்றி சொல்ல போகிறாரு. மாண்டுக்கியத்தில் உபாசனையா? மாண்டுக்கியமன் எல்லாம் ஜம்ப் பண்ணி வந்துட்டு வந்துருங்க. எல்லோரும் யார் ஜம்ப் பண்ணி வர முடியும்? உத்தம அதிகாரி வர முடியும். உத்தம அதிகாரிக்கு இந்த 3 அவஸ்தைகளும் சொல்ல வேண்டியதில்லை. தத்துவமசின்னு அப்படியே உட்காந்துருவான். நீ துரியவன் அப்படி உட்காருவான். அதனால தான் எல்லா உபனிஷத்து ஒரு உபாசனைன்னு கொடுக்கறது. ஆனால் உபனிஷத்துகளோட உபாசனைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாட் நார்மல் ராமகிருஷ்ண உபாசனை பார்த்தோம் இல்லையா? தைத்திரியத்தில் பாங்க்த உபாசனை, பல வகையான உபாசனைகள் பார்த்தோம். சமஷ்டி எல்லா இடத்துலும் சமஷ்டின்னு சேர்த்து, மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் அந்த சூரியன் சொல்லி இரண்ய கர்ப்பன் சொல்லி அப்படி எல்லாம் டோட்டல்லாம் அனந்தம் ஒன்றா பாரு, மொத்தமாக பாரு. அது மொத்தத்தில் என்னமோ நடக்கிறது. ஜஸ்ட் பி ஆஸ் எ பார்ட் ஆஃப் த காஸ்மிக் டான்ஸ் அண்ட் த காஸ்மிக் ஃபங்க்ஷன். இது நம்ம வீட்டில் மட்டும் நடக்கிற இங்கே சின்ன ஃபங்க்ஷன் இல்லை, காஸ்மிக் ஃபங்க்ஷன். அதான் ஞானி வைஸ் பர்சன் வந்து லுக் இன் எ கிராண்ட் வே. ஹி செலிப்ரேட்ஸ் த லைஃப்னு அர்த்தம். எப்படி செலிப்ரேட் பண்ண முடியும்? கிராண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது தானே செலிப்ரேஷன் பண்ணுறோம். அதனால தான் கொரோனா செலிப்ரேஷன் அன்னார். ஏஷக அந்தர்யாமி. இதுக்கு என்னன்னா புரிஞ்சுக்க வேண்டியது, இங்கிலீஷில் சொன்னால் அப்புறம் தமிழும் உங்களுக்கு புரியும். அந்தர்யாமின்னா ஆம்னி ப்ரெசன்ட் இங்கிலீஷில் சொல்கிறோமா? ஓகே, ஈஸ்வர అనేది வந்து ஒன்று தான். ஓகே, சமஷ்டி சமம். அதனால் எல்லாருக்குள்ளேயும், அதனால தான் அங்கே ஆனந்தம் தூக்கத்துக்கிட்ட வரும்போது டிஃப்ரென்சஸ் இல்லை. கனவுல டிஃப்ரென்ஸ் இருக்கு, நிலவுல சொல்லவே வேண்டாம் சார். தூக்கத்தில் டிஃப்ரென்ஸ் இல்லை. ரொம்ப சொண்டை போட்டுக்கின வைஷ்ணவ சைவனு வந்து பக்கத்தில் படுத்துக்கும் போது இவனு காலை அவன் மேலே, அவன் கை அவன் மேலே போட்டு கொரட்டை போட்டு தூங்குறான்னு ஏதோ ஒரு இருக்கு தமிழில். எங்கே போச்சு? அதனால் அந்தர்யாமி, ஆம்னி ப்ரெசென்ட். அடுத்தது வந்து ஏஷா சர்வேஸ்வரா, ஆம்னி பொட்டன்ட், எல்லாத்தையும் கவர்ன் பண்ணுற ஈஸ்வரா. இங்கே என்ன அர்த்தம்னா, அந்த சைத்தன்யம் கான்ஷியஸ்ஸு தான் இங்கே வந்து ஈஸ்வரானி கூப்பிடப்படுறது. ஆனால் உபாதி சகித சமஷ்டி உபாதி சகித பிரம்மா, மாயா சகித பிரம்மக்கு பேர் ஈஸ்வரா. அதே சத்தியம் நித்தியம் பர்மனெண்ட் இல்லை. ஆனால் சமஷ்டி கூட முதல்ல நீ பண்ணிக்கணும். வெஷ்டி சமஷ்டி அப்புறம் விசாரணா துரியத்துக்கு வருவோம். அதுதானே நமக்கு முக்கியம். நானே தான் மை க்ளோரி எவ்ரிதிங், நானே தான் ஈஸ்வரன், நானே தான் பிராக்ஞ, நானே சமஷ்டி வெஷ்டி சமஷ்டி சர்வம் நானே தான். மய்யேவ சகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயம் அஸ்மி அகம் ஏஷ சர்வேஸ்வரः. ஆனால் இந்த ஈஸ்வரன் கூட சமஷ்டி நாமரூப கண்டிஷன் தான் இது. வெஷ்டி நாமரூப கண்டிஷன் எப்படியோ சமஷ்டி நாமரூப கண்டிஷன். ஆனால் சமஷ்டியில் ஈஸ்வரனாக இருக்கணும், ஈஸ்வரன் துக்கம் இல்லை. வெஷ்டியில் இருக்கிற நமக்கு துக்கம் இருக்குது. அப்போது நம்ம கூட அந்த ஈஸ்வரனை பற்றி சிந்தனை பண்ணி உபாசனை சிந்தனை பண்ணால் நமக்கு துக்கம் போயிடும். அதுதான் ஃபஸ்ட்டு லெவலில் உபாசனை பண்ணுன்னு சொல்கிறது சாஸ்திரம். சரி, அடுத்தது ஏஷ சர்வக்ஞா, ஆம்னிசென்ட். ஸோ ஆம்னி ப்ரெசென்ட், ஆம்னி பொட்டென்ட், ஆம்னிசென்ட்னு காட் கை, ஜெனரேட்டர், ஆப்ரேட்டர், டிஸ்ட்ராயர், காடு. எஸ் காட். இந்த மூணுத்தையும் உபனிஷத்து 3 வார்த்தைகள் சொல்லப்படுது. ஏஷ சர்வக்ஞா.
அப்படின்னா ஆம்னிசென்ட், எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஓகே, அப்புறம் எல்லாத்துடைய அறிவும் இருக்கு. அக்னஹா பிராக்னஹான்னு சொன்னது அதுக்கு தான் காரணம். அக்னஹா வெஸ்ட் லெவலில் அக்னஹா தான், ஆனால் சமஷ்டி லெவலில் பிராக்னஹா தான். ஏன் ஈஸ்வர ஏஷ சர்வக்னா. அடுத்த நாமம் வார்த்தை வந்து ஏஷ சர்வஸ்ய யோனிஹி. ஓகே, ஏஷ சர்வஸ்ய யோனிஹி அப்படின்னா எல்லாத்தையோடைய யோனின்னா ஊம்பு. ஓகே, கர்ப்பம் அர்த்தம் யோனி அண்ணா, அதனால ஹிரண்ய கர்ப்பன்றது. கர்ப்பத்தில் வந்து சிசு வருது. அப்படி யோனி என்ன சர்வஸ்ய யோனிஹி, எல்லாமே வரத்துக்கு காரணமாக இருக்கிற அந்த பேஸ், நியூக்ளியஸ், சென்டர். இதுக்கு எப்படி சொல்லணும்னா, உதாரணம் ஒரு பெரிய மண், களிமண்ணுடைய உருண்டை பெருசாக நினச்சிக்கோங்க. ஓகே, பெரிய லம்ப் ஆஃப் கிளே, அது வந்து என்ன சொல்லுவோம், ஸ்பிரிக்கலாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் அப்படி இருந்தாலும் நேற்றுக்கு அவங்க போண்டா பண்ண மாதிரி அப்படி இருந்தாலும் சரி, இல்லை குலாப் ஜாம் மாதிரி ரவுண்டாக இருந்தாலும் சரி. குலாப் ஜாம் கூட ஒரு வாட்டி இப்படி கொஞ்சம் அப்படி ஓவலாக பண்ணுறாங்க இல்லையா, கொஞ்சம் எப்படி இருந்தாலும் மொத்தத்தில் அது டோட்டல். இந்த மேத்தமேட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த உருண்டை ரவுண்ட் అనేది ஸ்பிரிக்கலாக இருக்கிறது வந்து அதில் எல்லா ஷேப்ஸ் இருக்கு. எல்லா ஷேப்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் தட். அதில் வந்து எந்த ஷேப்பாவது எடுக்கலாம். மண் இருக்குது இப்போ இவ்வளோ, அதுக்கப்புறம் ஏதாவது ஷேப் பண்ணலாம் இல்லையா. அதுதான் அர்த்தம் இங்கே. அதில் வந்து எந்த நாமரூபம் எப்படியாவது கூட காணப்படலாம். அதுதான் ஏஷா சோனி சர்வஸ்ய. இது இன்னும் கொஞ்சம் அந்த ஜியோமெட்ரிக்கல் ட்ரூத் மேத்தமேட்டிக்ஸில் சொல்லணும்னா, சிவலிங்கம் அண்டு சாலிகிராமம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம ரிஷிகள் வச்சுருக்காங்களோ. விஷ்ணுவுக்கு அத்தனை அவதாரம் அவ்வளோ என்ன சொல்லி கடைசியில் ஒரு கல்லை பண்ணி வச்சுட்டாங்க, சாலிகிராமம் வச்சுக்கோ. இதில் ஒரு ரகசியம் என்னென்னா, சிவலிங்கம் எடுத்துக்கிறோம், ஏதோ ரெண்டு ஒன்று தான். சிவலிங்கத்தில் வந்து எந்த ரூபமாவது உருவாக்கலாம். ரவுண்டாக இருக்காது, ஆல்மோஸ்ட் ரவுண்டு. அதில் வந்து கணேஷ வரலாம், தேவி வரலாம், ராமா வரலாம். ஆனால் ராமாவில் வந்து கணேஷ் வர முடியாது, கணேஷ்லேருந்து தேவி வர முடியாது. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இங்கே அந்த ஒரு லிங்கம் இண்டிகேட்டர் கொடுத்தாங்க. லிங்கம்னா இண்டிகேட்டர் தானே. ஷட் லிங்க நிர்ணயம், தாத்பரிய நிர்ணயம் வேதாந்தத்தில் சொல்கிறோம் பாருங்க. அதில் ஒன்று அதே மாதிரி விஷ்ணு சாலக்கிராமம் எடுத்துக்கிட்டால் கூட அது இப்படி கரெக்டாக அப்படி இருக்கும். பிரம்மாண்டம் அப்படி தான் இருக்குமா? பிரம்மாண்டம் முழுசாக உருண்டையாக இல்லை, ஓவல் ஷேப், எக் ஷேப்பில் இருக்கும். ஓகே, பிரம்மாண்டம் பாகவதத்தில் நல்லா பார்த்தோம். அது தங்கம்னால செஞ்ச ஒரு முட்டை பெருசாக இருந்த எப்படி இருக்கும், அது 14 லோகங்களாக விபஜிக்கப்பட்டதானே. அதனால இந்த பதத்துக்கு அர்த்தம் அதில் இருந்து எந்த உருவமாவது வரும், ஆல் த ஃபார்ம்ஸ். அடுத்தது அதனால பூதானாம் பிரபவ அபி அப்யயோ, பிரபவாப்யயோ அப்படின்னா அர்த்தம் எல்லா ஜீவராசிகளும் எல்லாத்துக்கும் கூட உபாதான காரணம் அர்த்தம். த மெட்டீரியல் காஸ் அர்த்தம் உபாதான காரணம். அங்கே ஏஷ யோனிஹி சர்வஸ்யன்னு சொல்லும்போது இன்டெலிஜென்ட் காஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, நிமித்த காரணம், யோனி அన్న நிமித்தம் தானே. இங்கே வந்து உபாதான மெட்டீரியல் காஸ் அண்ட் த எஃபிஷியன்ட் காஸ் ரெண்டு இல்லை. இங்கே பூதானாம் பிரபவ அப்யயோன்னா சிருஷ்டி ஸ்திதி லய.
இங்கே ஸ்திதி பற்றி சொல்லலை. இந்த 2 வார்த்தையிலும் நம்ம சேர்த்துக்கணும். சிருஷ்டி லய பற்றி சொல்லப்படுது. பிரப அப்பியோன்னு லயிச்சு போகிறது அப்படின்னு அர்த்தம். ஸ்திதி இருக்குல்ல, அண்டர்ஸ்டுட். சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் ஆஃப் வாட்? எல்லா நாமரூபம். பூதாநாமன்னு பூதங்கள நாமரூபங்கள் தானே, அதில் எல்லாம் சேர்த்துக்கும். எப்படி தங்கம் எல்லா ஆபரணங்கள் நாமரூபங்களான ஆபரணங்களுக்கு காரணமாக இருக்கின்றனதோ, சரியா? தங்கமே நிமித்த காரணம் அண்ட் உபாதான காரணம். ஸோ அதனால் இது உலகத்துக்கு அப்ளை பண்ணணும். அதனால ஸ்வர்ணம் ஆபரணம் எக்ஸாம்பிள் சாஸ்திரம் நிறைய வாட்டி சொல்லும். எல்லா குடம் மண் பாத்திரங்களுக்கு மண்ணு தான். ஓகே, ஆனால் பாத்திரம் யாரோ பண்ணிட்டாரு, அவர் நிமித்த காரணம், அந்த இன்டெலிஜென்ஸ் காசுன்னு இல்லை. இப்போ எந்த ஆங்கிளில் சொன்னோம்? தங்கம் இருக்கு, அதே தான். ஆனால் தங்க விஷயம் அப்படி லோக்கலாக சொன்னால் ரெண்டுமே கூட அதுக்கு நிமித்த காரணம் யாராவது இருக்கணும், அது பண்ணுறவர் ஆச்சாரியர் இருக்கணும். ஆனால் பகவான் ஈஸ்வரன் விஷயத்தில் அபின்ன நிமித்த உபாதான காரணம், சரியா? இந்த வேதாந்த பதங்கள் படகிதான் ஆகணும். வேறு அபின்ன நிமித்த உபாதான காரணம், அது மெட்டீரியல் ஓகே, பின்னம் இல்லை. அவரே தான் நிமித்த காரணம், அவரே அதே தான் உபாதான காரணம் கூட அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, அப்போது இந்த திருத்தீய பாதத்தில் என்ன சொல்லி முடிச்சிட்டாரு? காரண பாதம், காரண ஆத்மா பற்றி சொல்லி இது ரெண்டுத்துக்கு கூட. அப்போது காரண ஆத்மா, காரண சரீரம் இதுக்கு பேரே இல்லையா, காரண ஆத்மா. அதனால் எதுக்கு காரணம்? பிரதம த்விதீய பாதங்களுக்கு காரியமாக இருக்கிற பிரதம த்விதீய பாதங்களுக்கு காரணமாக இருக்கிற திருத்தீய பாதம். விஸ்வ தைஜச ஜாகிரத ஸ்வப்னஸ்தானங்களுக்கு காரணமாக இருக்கிற காரண ஆத்மா அப்படின்னு புரியணும். ஓகே, அப்போது 3 பாதங்களும் எக்ஸாஸ்ட் ஆகி போயிடுச்சு. இனிமேல் சொல்கிறதுக்கு என்ன தான் இருக்குது? ஏன்னா காரணம் காரியம் எல்லாமே சொல்லிட்டோம் இல்லையா? இது காரணம்னோ அது காரியம்னு சொன்னோம். வேறு என்ன இருக்குது சொல்கிறதுக்குன்னா, கௌடபாதர் அந்த 4வது இன்னொன்று இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கௌடபாதருக்கு காலா டைம். இந்த துரியம் பற்றி அவருக்கு பேசுகிறதுன்னா மாண்டுக்கு இந்த துரியம் பற்றி ஆடியோ பேசு, அதெல்லாம் வரும் அப்புறம். காரிய காரண விலட்சணமான துரியம் சதுர்த்தம் ஆத்மா பிரம்மம் இருக்கு. சரி, அப்புறம் இப்போ இங்கே வரைக்கும் சொன்னது 3மே வேஷம்தான். யாருடைய வேஷம்? அது கொஞ்சம் இன்டர்வெல் கொடுத்துட்டு டீ பிரேக் கொடுத்துட்டு அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லி கௌடபாதர் நடுவில் என்ன பண்ணுறாரு? நான் உனக்கு கொஞ்சம் வேறு இப்போ வரைக்கும் உபனிஷத்து சொன்னது நான் சிம்பிளாக சொல்கிறேன். இது ஒரு டீ பிரேக் மாதிரி, அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் நம்ம அந்த சினிமா பார்ப்போம் ஒரிஜினல் அப்படின்னு. இன்டர்வெல்லுக்கு அப்புறம் காரிக்கை தொடங்குறாருங்க. 7வது அப்புறம் வரும். முதல் காரிக்கை நம்பர் 1. बहिष्प्रज्ञः विभुः विश्वः ह्यन्तःप्रज्ञस्तु तैजसः घनप्रज्ञः तथा प्राज्ञः एक एव त्रिधा स्मृतः. இப்போ வரைக்கும் 2 கிளாஸில் படித்தது எல்லாத்தையும் சுருக்கமாக சிம்பிளாக சொல்கிறாரு. ஓகே, என்ன சொல்கிறாருன்னா, அந்த 3 பாதத்திரயம் இருக்கு, அது இதுதான். முதல் காரிக்கலும் அந்த 3 பாதங்கள் பாதத்திரயம் பற்றி சிம்பிள். ஒன்று
பகிஷ்பிரக்னம் எல்லாமே வெளியில் இந்திரியங்கள் எல்லாம் கண்ணு திறந்திருக்கணும், நடமாடிட்டு இருக்கணும், காலு கை ஆடணும், போகணும் வரணும், உட்காரணும், கிளாஸு புஸ்தகம் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் அறிவு எங்கே இருக்கு? பகீர் வெளியில் இருக்கு. பகிஷ்பிரக்னா எது இருக்கின்றனதோ ஓகே அது விபுஹு பலதா. விபுவன விசேஷேன பவதி இது விபுஹு நிறையவத் காணப்படுறது இங்கே. துவைத்தம் மல்டிப்ளிசிட்டி அநேகம். அதிதா விபுஹு. அப்புறம் அதிதா விஸ்வஹா. இவர் பார்த்தீங்களா ரொம்ப கேர்ஃபுல்லாக உபனிஷத்து முதல் மந்திரத்தில் வைஸ்வானர்னு பதம் மட்டும் உபயோகப்படுத்திட்டுச்சு, விஸ்வம் பற்றி சொல்லலை. நானும் சொல்லியிருக்கேன் அன்றைக்கி. இப்போ இங்கே சொல்கிறார். இது வச்சுக்கிட்டு தான் அங்கே சொல்லிட்டேன் முன்னாடி. ஸோ கன்ஃபியூஷன் வேண்டாம். அப்போ வெஷ்டி சமஷ்டி ரெண்டும் சேர்ந்து தான் பேசுகிறதானே புரிஞ்சுக்கணும். விஸ்வஹா. அப்புறம் ஸோ முதல் பாதம். ரெண்டாவது பாதம் அதே தான் உண்மையாக அந்த பிரக்னஹது. நிஜமாக சொல்லணும்னா அந்த அந்த பிரக்னம் అనేది ஒன்று இருக்கு. உள்ள பிரபஞ்சம், உள்ள அறிவு, உள்ள என்னென்னமோ நடக்கிறதே அந்தர். அது இது பகிர், அது அந்தர். ஓகே அதுக்கு பேர் தைஜசஹா. இவர் வேறு ஹிரண்ய கர்ப்ப பேர் இவரும் கொடுக்கல, உபனிஷத்தும் கொடுக்கல, மாஸ்டராவது கொடுக்கணும் இல்லையா, கொடுத்துட்டார். தைஜசஹா. அப்புறம் கனப்பிரக்னஹா. ஓகே அந்த எல்லாம் ஒரே யூனிஃபைடு நாலெட்ஜாகவும் ஆனந்தமாக அங்கே இருக்கு. கனப்பிரக்னஹா. அதுக்கு பேர் தான் மூணாவது ததா பிராக்னஹா அப்படின்னு சொல்லி. இது மூணு இங்கே இந்த வார்த்தை முக்கியம். கடைசியில் எப்படி முடிக்கிறாருன்னா இந்த மூணுத்தினே ஏக ஏவ த்ரிதா ஸ்மிருதா. ஓகே ஒன்னே த சேம். இந்த விஷயத்தின் உபனிஷத்து சொல்லலை. இந்த மூணு ஒன்று అనేది அங்கே எங்கேயுமே சொல்லலை நம்ம படிக்கும் போதும். அதனால அவர் கன்க்ளூஷன் இதுதான். ஆச்சாரியர் யாராவது காரிக்க பாஷ்யம் அப்படி எழுதும்போதும் மூணு ஒன்னே இந்த மூணு விதமாக தெரிஞ்சுக்கப்படுறது, நினைக்கப்படுறது. த்ரிவிதா ஸ்மிருதா. ஓகே ஏக ஏவ ஒன்னே. அந்த ஒன்று అనేది என்ன எதில் வந்துச்சு అనేది அப்புறம் தெரியும். ஆனால் ஒன்று தான் மூணாக பேசப்படுறதுன்னு. மூணு வேஷங்கள். ஆனால் மூணு வேஷங்கள் கூட போயன்னு சொல்லணும். இப்போதைக்கு இந்த மூணு ஒருத்தர் தான் இது போடுறாரு, அது போடுறாரு, இது ஆகிறாரு, அது ஆகிறாரு, இது ஆகிறார் அப்படின்னு சொல்லி முதல் காரிக்க ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பிராக்னஹா அనే வார்த்தை உபயோகப்படுத்திட்டார் இங்கே. அப்படின்னா வெஷ்டி அங்கே வந்துச்சு பிராக்ன வார்த்தை, இங்கே இந்த காரிக்கலோ வெஷ்டி. அப்புறம் கன பிரக்னஹான்னு சொல்கிறது சமஷ்டி. எல்லாம் பேசினது தான். ஸோ ஜஸ்ட் இஸ் ரிவைசிங் இட் லைக் காரிக்க முதல்ல. ரெண்டாவது காரிக்க இப்போ இந்த காரிக்கையில் பாதத்ரயம் பற்றி விவரிச்சிட்டார் ஒரே ஒரே ஸ்லோகத்தில். அடுத்தது இந்த மூணுக்கு இங்கே தான் உபாசனை தொடங்கிறது. இது இவர் கௌடபாதகர் கொடுக்கறது. ஆனால் அவர் சொந்தமாக கொடுத்தார என்ன சார், உபனிஷத்தில் சொல்லாததுன்னு சொல்லக்கூடாது. அது எங்கே சொல்கிறது சொல்கிறேன். ஸ்லோகம் படிக்கிற முதல்ல ஸ்தானத்ரயம், மூணு இடங்கள். இடம்னு சொன்னாவே அப்புறம் திரும்பி ரிலேட்டிவிட்டிக்கு வந்துட்டோம். ஆனால் மூணு ஸ்தானத்ரயங்கள் பற்றி சொல்கிறாரு. தட்சிணாட்சி முகே விஸ்வஹ மனஸ்யந்தஸ்து தைஜசஹ ஆகாஷே ச ஹ்ருதி பிராக்ஞः த்ரிதா தேஹே வியவஸ்திதः. நான் இது பொயிட்ரியாக படிக்கலாம், மறந்துட்டேன். ஸ்லோகமாக எந்த ஸ்டைலில் படித்தானு வரும். பகவத்கீதாவை படித்தானு, பாகவதமாக படித்தானா.
दक्षिणाक्षि मुखे विश्वः मनस्यन्तस्तु तैजसः आकाशे च हृदि प्राज्ञः त्रिधा देहे व्यवस्थितः. நான் பகவத்கீதை டியூன் எங்கேயுமே கொடுக்கறதுக்கு விரும்ப மாட்டேன், அது அங்கே இருக்கட்டும். வேறு நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இங்கேருந்து உபாசனா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சாந்தோக்கியோபனிஷத்தில் அஜாதசத்ரு பிராமணம் அనే இடத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது. அதனால தான் அவர் அதை எடுத்துட்டிங்க. யாராவது உத்தம அதிகாரியாக இல்லைன்னு அவங்களை கூட புரியட்டமே. ஓகே, அட்லீஸ்ட் வெஸ்டில் வந்து சமஷ்டிக்கு வந்து அதுக்கப்புறம் தான் துரியத்துக்கு வருவான்னு சொல்லி உபாசனைக்காக என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சரீரத்தில் இந்த ரைட்டு கண்ணு, ஓகே, வெள்ளதா வலது வலது பக்கம் வலது கண்ணில் தட்சிண அக்ஷன கண்ணு முகே முகத்தில், ஓகே, முகம்னா இந்த முகம் எடுத்துக்கலாம். முகம்னா அந்த ஓட்டையில் அதே ஒரு மவுத் மாதிரி தானே. ஓகே, அங்கே ரைட் சைடு ஐயில் இந்த விஸ்வம் பற்றி சிந்திக்கணும் ஸ்தானம் அது. ஓகே, இந்த கடைசி வார்த்தை பாருங்கள், த்ரிதா மூணு விதமாக தேஹே வியவஸ்திதா, மூணு விதமாக மூணு ஸ்தானங்களுக்குள்ள இந்த மூணு ஆத்மகளும் வேஷங்கள் போட்ட இந்த விஸ்வ தைஜசா பிராக்ஞா இருக்கிறாங்க. நீ அதை பற்றி சிந்திக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ஆலம்பனம் கொடுக்குறாங்க மெடிடேஷனுக்காக. அப்படி சொல்லும் போதும் அப்பயும் ரைட்டே ஸ்பெஷலாக சொல்லணும்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணும் இருக்கும். பொதுவாகவே சொல்லுவாங்க, நமக்கு லெஃப்ட் ஐக்கு ரைட் ஐக்கு நம்ம சரீரத்தில் லெஃப்ட் சைடுக்கு ரைட் சைடுக்கு வித்தியாசம் இருக்குமா, ரைட் சைடு எல்லாமே கொஞ்சம் தெம்பாக இருக்குமா. எனக்கு அப்படி இல்லை சார்ன்னு சொல்லக்கூடாது, அது வேறு விஷயம். நிறைய மேக்ஸிமம் திங்க் பண்ணி கவனித்து பார்த்தா அது ஒரு விஷயமாக இருக்கலாம். அப்புறம் இந்த ஹார்ட்டில் இருந்து அப்படி ஏதோ கனெக்ஷன், ஏதோ இன்னும் கொஞ்சம் யோகா ஏதாவது பேசிட்டு அதுக்கு கனெக்ஷன் இருக்கலாம். மொத்தத்தில் இன்னும் இருக்கும் அதுக்கு ஏதோ நிறையவே. அந்த அளவுக்கு நமக்கு இப்போ உள்ளே போக வேண்டும். ஆனால் இது என்னதுன்னா கண்ணு ஏன் சொல்கிறதுன்னா அது பார்க்கணும். கண்ணு தான் முக்கியம் இந்த நாமரூப பிரபஞ்சம் பார்க்கறதுக்கு தெரியறதுக்கு. அதுக்கப்புறம் தொட்டி பார்க்கறது சப்தனால் கேட்குறது எப்படி இருந்தால் கூட இது ரொம்ப முக்கியமான பிரமாணமாக இருக்கிறதுனால இந்த ஒரு பிரமாணம் கண்ணில் இருந்து, பொதுவாக இந்த கண்ணு சொல்லும்போது இது சூரியன் தான் சொல்லியிருக்கோம், சந்திர சூரியன் சொல்கிறோம். ஓகே, லெஃப்ட் இஸ் சந்திர இட நாடி, ரைட் இஸ் சூரிய பிங்கள நாடு. ஸோ ஒரு கண்ணிலிருந்து அந்த பிரகாசிக்கிற பிரகாசம் எது இருக்கின்றனதோ அது விஸ்வனா இங்கே தனியாக வெஷ்டியாக பார்க்குறானே, அது சமஷ்டி சக்தியான அந்த விராட்டு இதில் வந்து பார்க்குறான், அபிவக்தமாகறான், व्यक्तப்படுத்துகிறானே. சிந்திக்கலாம், ஈஸி தானே. உண்மையை சொல்லணும்னா எந்த அவயமும் எந்த பார்ட்டாவது கூட எடுத்துக்கலாம் பாடியில். ஆனால் இது கொஞ்சம் நெருங்கி சின்னதாக சூக்ஷ்மமாக சிந்திக்கிறது. கண்ணு மூடிட்டா ஒன்றும் தெரியல, கண்ணு திறந்தால் இவ்வளோ நாமரூபம். யார் இதுலேருந்து பார்க்குறேன், விஸ்வநாதன் நான், நான் யார், விராட்டுடைய அம்சம்தான் நானும் அப்படின்னு உபாசனை சிந்திக்கிறது தியானம். இதுக்கு பேர் வந்து அகம் கிரக உபாசனா. இங்கே அகம் கிரக உபாசனை అనేది பஞ்சதசி படிக்கும்போது அங்கங்கே பேசியிருக்கோம். அர்த்தம் என்னன்னா, நானும் இந்த சின்ன நான் இல்லை, நானும் ரெண்டு நானுக்கு நடுவில் வைக்கிற பிஸ்ஸா இல்லை, நான் வந்து விஸ்வம் இல்லை விராட் என்ன நான் இப்படி கிரகிச்சுக்கிறேன். அகம் கிரக உபாசனை. அகம் கிரகம்னு கிரகிக்கிறது, கிரகம் பிடிச்சிச்சேன்னு சொல்லக்கூடாது. அந்த அகத்தினை நான் இப்படி கிரகிக்கிறேன், இந்த அகத்தினை நான் இப்படி எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்துக்கிறேன், விராட்டாவை எடுத்துக்கிறேன். இந்த லெவலில் அகங்கிரக உபாசனா. அதனால் இந்த அகம் అనేది சின்னதில்லை,
இது இந்த சரீரத்துக்கு மட்டும் இல்லை, இந்த கண்ணுனால் இல்லை, அந்த கண்ணில் இருந்து பார்க்கறதே ஒரு விஷயம், இங்கே ஒன்று பார்க்கறதே எல்லா விஷயம் சேர்த்து அப்பா சஹஸ்ர சீர்ஷா புருஷா சஹஸ்ராட்ச விராட் அப்படின்னு. ரெண்டாவது தைஜஸை பற்றி சொல்லும்போது அந்தர லோகந்தானே கனவு. ஓகே, சில மனசன்னாவே உள்ளதான், ஆனால் இந்திரியங்களிலிருந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் உள்ளக்கு எடுத்துக்கிறது. அதனால தான் இங்கே இமேஜ் தான் உள்ளே உழுறது. யாரும் உள்ளக்கு அவங்க நுழைஞ்சு போகல, எதுவுமே போகல. அதனால இம்ப்ரெஷன்ஸ் அங்கே வர்றதுனால அந்தர் மனசுனால. ரெண்டாவது தைஜஸ்ன்னு பற்றி தியானிக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு மனசு ஸ்தானம். மனஹா தூ மனஹ அந்தஸ்து அந்தஹா தூ மனஹ அந்தஹா தூ. உண்மையாக மனசு உள்ளே இருக்கேன், மனசு உள்ளே தானே இருக்கேன் மனசு. அதுதான் தைஜசக. ஏன்னா கனவு மனசு தான் மொத்தம் கல்பிச்சுக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் சப்போஸ் இப்போ சொன்ன கிளாஸ் எல்லாமே ரிகலெக்ட் பண்ணுறீங்க, ஏங்க மனசில் தானே ஏதோ பார்க்குறோம், அதெல்லாம் திரும்பி மனசில் ரிகலெக்ட் ஆகிறது. ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த ரெண்டாவது மனசில் தான் எல்லாம் நடக்கிறது, கனவு அங்கே தான் நடக்கிறதுனால அந்த பார்க்குறதுனால அதுதான் தைஜசனுடைய ஸ்தானமனே கிரகிச்சு. அப்புறம் அந்த மனசு சூக்ஷ்ம சரீரம்னு சிம்பிளாக சொன்னால் கூட அது சமஷ்டி சூக்ஷ்ம சரீரம் ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது தியானம் பண்ணணும், வேதாந்திக் மெடிடேஷன். அப்புறம் அடுத்தது ஆகாசம் ஹிருதயம். ஹிருதயாகாசத்தில் பிராக்னஹா. அதனால தான் சுவாமிஜி அடிக்கடி சொல்ல, தூங்கும்போது எல்லாம் இங்கே ஹார்ட்டு போய் அங்கே அடங்கிறது, அந்த நான் அகங்காரம் அடங்கிறது, அங்கேருந்து தான் உதவிக்கிறது. அதனால தான் அந்த ஹிருதயமனே வார்த்தை ரமனுடைய டீச்சிங்ஸில் ரொம்ப முக்கியம். அதனால தான் அவர் சத்தர்ஷனத்துக்கு உள்ளது 40 பேர் வச்சு அந்த உள்ளம் అనేది முதல் ஒரு ஸ்லோகத்தில் 12 வாட்டு என்னமோ மேலே உள்ளம் அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஆகிடும். சம்ஸ்கிருதமே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போது உள்ளம், ஹிருதயம், ஹார்ட், ஹிருதி அங்கே தான், அங்கேருந்து கிளம்புறது, அங்கே தான் ஆனந்தம் அடங்கிறது, அங்கேருந்து தொடங்கிறது. அதனால் ஹிருதயத்தில் பிராக்னன் அங்கே சிந்திக்கணும். மனசுக்கு ஹிருதயத்துக்கு எவ்வளோ எங்கே சார் வித்தியாசம் இருக்குன்னு இது பாஹ்யமாக கொஞ்சம் சிந்திக்கணும்னா அநாஹத சக்கரம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வேறு விதமாக என்ன சொன்னோம், பராவாணி நாபிஸ்தானம், பஷ்யந்தி ஹிருதயஸ்தானம். பஷ்யந்தி இங்கே இருக்கு, அங்கே தான் ஆனந்தம் பார்க்குறோம், பஷ்யந்தி. அப்புறம் கண்டஸ்தானம் மத்தியமா. இப்போ இங்கே இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஹிருதயஸ்தானம் அநாஹத சக்கரம் ஆனந்த இடம் பிராக்னஹ, கண்டஸ்தானம் மனஹா. ஏன்னா கனவு நடுவில் இருக்குல்ல, அப்படி இப்படி. அப்போது அதுக்கப்புறம் வைகரி வாணின்னு சொன்னவங்க அது விசுத்தி சக்கரம். விசுத்திக்கு கண்ட கூப்பத்துக்குன்னு அப்புறம் வைகரி வாணி வெளியில் வரும்போது ஜூஃபா மேலே இருக்கு, அங்கே தான் நாமரூபம் எல்லாம் வருது. நாமரூபம் எங்கே சொல்லுவீங்க, நாக்கில் தானே சொல்லுவீங்க, ஜெகத் வந்துச்சு. ஸோ அதனால் 3 இடங்கள். ஓகே, தேடி அது எங்கே இருக்குன்னு அப்படி எல்லாம் பார்த்து கஷ்டப்படக்கூடாது, புரிஞ்சிச்சுன்னா. ஸோ உபாசகர்களுக்கு இது சௌரியமாக இருக்குமனே இந்த மாதிரி 3 ஸ்தானங்கள் சாந்தோக்கியில் சொல்லப்பட்டதுனால அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்காரு. டைம் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிட்டோம், நிறுத்துகிறோம். அடுத்த காரிக்கைகள் அடுத்த. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.